ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஜோதி எடுக்கிறோம். நம்ம ஜோதி வீட்டுக்கு அழைக்கணுன்னாப்பா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் நம்ம சுத்தமாக போட்டு சுத்தம் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருந்த ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து நல்லா விளக்கி அதை க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதில் எல்லா குத்து விளக்குலையும் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அம்மா விளக்கு இருக்கும், அதை நடுப்புற என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, விளக்கிட்டு எண்ணெயை மட்டும் ஊற்றி திரி போட்டு அப்படியே வச்சுருக்கணும். அம்மா படத்தெல்லாம் தொடச்சி பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு நம்ம நிலவாசப்படியில் கோலம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது, நம்ம ஜோதியை வீட்டுக்கு அழைக்கும்போது பார்த்திங்கன்னா நிலவாசப்படியில் 2 பக்கமும் விளக்கேற்றி வைக்கணும்ப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெருவாசப்படியிலேருந்து தானே உள்ளே அழைக்கிறோம், அதனால் நம்ம விளக்கேற்றி 2 பக்கமும் வைக்கணும். ஒரு சொம்பு எடுத்து அதில் தண்ணி வச்சு அதில் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொத்து வேப்பிலை வைக்கணும். 5 எலுமிச்சம்பழம், ஒரு முழம் பூவு, ஒரு பூசணிக்காய். இந்த பூசணிக்காயை 4 அரிஞ்சிட்டு அதுக்குள்ளே குங்குமத்தை கொட்டி மூடி அதையும் கொண்டாந்து நிலவாசப்படியில் வைக்கணும். 5 எலுமிச்சம்பழத்துக்கும் 4 அரிஞ்சிட்டு அதுக்குள்ளே குங்குமத்தை வச்சு கொண்டு வந்து வைக்கணும். ஏன் ஒரு முழம் பூன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா ஜோதி எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த ஜோதிக்கு நம்ம மாலை மாதிரி போட்டு விடணும்ப்பா. ஜோதி எடுத்துகிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம தீபாராதனை காட்டுறதுக்காக நாங்கள் அம்மா சாதம் செஞ்சு வச்சுருந்தோண்டா. செவ்வாடை சக்திலாம் வராங்கள்ல கூட, அவங்களுக்காக கொடுக்கறதுக்காக பிரசாதமாக நாங்கள் சக்கரை சாதமும் செஞ்சு வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய தாம்பாளம் எடுத்து அதில் தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், சூடம் இதெல்லாம் எடுத்து அதில் வைக்கணுண்டா. ஒரு கிண்ணத்தில் குங்குமம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜோதியை உள்ளே கொண்டாந்து விட்டு தீபாராதனை கட்டிட்டு திஷ்டியை புழிஞ்சிட்டு நம்ம ஜோதிக்கு இது படைக்கிறதுக்காகடா. ஜோதி வருதுன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே எல்லோரும் எடுத்து வச்சுக்குங்க. முன்னாடியே ஜோதி எடுத்துருந்தாலும் பரவாயில்லடா, இதுமாரி இப்போ ஜோதி எடுக்க போகிறீங்கன்னா இதைமாரி பார்த்துட்டு செய்யுங்கடா. பூஜை ரூமையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருங்கடா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூஜை ரூமுக்கு தான் மெயினாக நம்ம ஜோதி எடுத்துகிட்டு வரோம், அதனால் பயபக்தியாக பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி வைங்க. ஜோதி எடுக்கிறாங்கன்னா அந்த தொண்டும் நானும் கூட போய் செய்வேன். இந்த வருஷம் என்னை கூப்பிட்டாங்கப்பா மன்றத்துலேருந்து, என்னால் போக முடியலடா. ஆனால் மன்றத்துலேருந்து நம்ம ஜோதி எடுக்க போனோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வீடாக எல்லா வீட்லேயும் போய் ஜோதி எடுத்துகிட்டு போகிறது. நம்ம சொல்கிற முறைப்படி எல்லார் வீட்லேயும் எடுத்து வச்சுருப்பாங்க. ஜோதி எடுக்கும்போது எனக்கு நிறைய அனுபவங்கள்லாம் கிடச்சிதுப்பா. ஜோதி எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மன்றத்தில் உள்ளவங்களாம் நாங்கள் சேர்ந்து எல்லார் வீட்டுக்கும் போய் ஜோதி எடுக்கும்போது அவங்கவுங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்டா. வீட்டில் உள்ள மனக்கவலையெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு வெளியில் போகும்பொழுது, அதுவும் அம்மா தொண்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாலியாக நிம்மதியாக போவோம்டா. ஜோதி எடுத்துகிட்டு எங்கள் மன்றத்துலேருந்து வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சுப்பா. மணி 7:30 ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஜோதி நல்லபடியாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வெளியில் வந்து நின்று ஜோதியை அழைக்கணும். அப்புறம் ஜோதிக்கு அந்த நம்ம எடுத்து வச்சிருந்த பூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தீபாராதனை காட்டணும். எனக்கு பூசணிக்காய் கிடைக்கலப்பா. பூசணிக்காய் கிடைக்காதனால என்ன சொன்னாங்கன்னா, 5 எலுமிச்சம்பழத்தை வைங்கம்மான்னாங்க. நாங்கள் 5 எலுமிச்சம்பழத்தை வச்சோம். ஜோதியை அழைக்கும்போது ஃபஸ்ட்டு திஷ்டிக்கு ஒரு பழம் புழிஞ்சிக்கிட்டோம். ஜோதியை நம்ம கையில் கொடுத்துருவாங்கப்பா. கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கோமோ கோரிக்கையை, ஏன்னா நம்ம அம்மாவை ஜோதியாக அழைச்சிக்கிட்டு நம்ம உள்ளே வரோம். அதனால் நம்ம மனமார அம்மாவை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம கோரிக்கையும் வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைக்குட்டிங்களாம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேண்டிக்கிட்டே பூஜை ரூமுக்கு வரணும். இப்போ பூஜை ரூமில் என்னென்ன செய்கிறோன்னு உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. அவங்க வாளியில் எண்ணெய் கொண்டுட்டு வருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்தவுடனே நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் எண்ணெய், நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயை எடுத்து அந்த வாளியில் எடுத்து ஊற்றிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஜோதியில் அந்த எண்ணெயை விடுவாங்க. எல்லார் கையாலேயும் ஒரு சொட்டு ஜோதிக்கு எண்ணெய் விடுவாங்க. அதனால் அந்த வாளியில் நம்ம ஊற்றிட்டோம்னா எல்லா எண்ணெயிலையும் கலந்துருக்கும். அங்கே உள்ளே வந்தோடனேப்பா அவங்க அங்கேருந்து வந்தவங்க தான் தேங்காய் உடச்சி வச்சு அதுக்குள்ளே எலுமிச்சம்பழத்தை வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சு ஜோதிக்கிட்ட கொண்டாந்து வச்சுருவாங்க. வச்ச உடனே உள்ளே வந்தவங்க ஒரு சக்தி அம்மா வராங்களா, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, தீபாராதனை எடுப்பாங்க, திஷ்டி புழிவாங்க. திஷ்டியை புழிஞ்சிட்டு மூலமந்திரம் நம்ம சொல்லுவோம். மூலமந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பேர், நம்ம நட்சத்திரத்தை சொல்லி எல்லாத்தையும் சக்தி அம்மா சங்கல்பம் சொல்லுவாங்க. நீங்களாம் ஜோதி எடுக்கிறதா இருந்தீங்கன்னாப்பா, உங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு மறக்காமல் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சங்கல்பம் செஞ்சுக்கணும். சங்கல்பம்னா நட்சத்திரம், நம்ம ராசியை சொல்லி அவங்க சொன்னீங்கன்னா அவங்க சங்கல்பம் பண்ணுவாங்க. அதை மறக்காமல் நம்ம அம்மாவுக்கு சங்கல்பம் பண்ணிக்கிங்க.
நம்ம சங்கல்பம்லாம் சொல்லி முடித்த உடனேப்பா அவங்க வாளியில் கொண்டு வந்து எண்ணெயை கொடுப்பாங்கப்பா. அதில் ஒரு கரண்டி ஒன்று இருக்கும். அதை எடுத்து அந்த ஜோதியில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் எல்லோரும் விடணும்ப்பா. உங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் ஜோதி அழைச்சிங்கன்னா எல்லோரும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், பெரியவங்களாக இருந்தாலும் எல்லோரும் கூப்பிட்டு அந்த ஜோதிக்கு எண்ணெயை விடுங்க. ஒரு கிண்ணம் ஒன்று கேட்பாங்கப்பா. அதை கொடுத்தீங்கன்னா அதில் இருந்த ஜோதி சுடர் எடுத்து நமக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ, நம்ம வெளியில் போகிற மாதிரி இருந்தாலோ, நமக்கு திஷ்டிலாம் கழியறதுக்கு உடம்புனால எல்லாம் அம்மா சரி பண்ணுவான்னு சொல்லி அந்த ஜோதி சுடர் எடுத்து கொடுப்பாங்க. எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்கப்பா மறக்காமல். நான் வர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருந்தேன்ப்பா. அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா சக்கரை பொங்கல் அப்படின்னாங்க. அது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அப்புறம் ஜோதி எடுத்த உடனேப்பா ஜோதி அவங்க எடுத்துகிட்டு வெளில வந்துடுவோம். வெளியில் வந்த உடனே நம்ம குடும்பத்தில் எல்லோரும் வெளியில் வந்துடணும். வெளியில் வந்து நிற்கணும் எல்லோரும் ஒரே இடத்துல. நிற்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சொம்பில் வச்சுருந்தாங்க பாருங்கள், அந்த தீர்த்தத்தை நம்மளை சுற்றி தெளிச்சிக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தீபாராதனை கட்டிட்டு வருவாங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம், ஏன்னா பூசணிக்காய் இல்லையா, எங்கள் வீட்டில் 3 எலுமிச்சம்பழமாக கையில் எடுத்து ஃபுல்லாக எல்லாருக்கும் சுற்றி வந்து எதற்க திஷ்டி புழிஞ்சு போட்டாங்கடா. அதுக்கப்புறம் ஜோதியை நம்ம அவங்க கையில் கொடுத்துடணும். எங்கள் வீட்டுக்கு ஜோதி எடுத்ததுடா நம்ம பங்காரம்மாவும் சக்தி அம்மாவும் எனக்கு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம்டா. ஏன்னா அம்மா ஜோதி ஒளி வடிவாக நம்ம வீட்டுக்கு வராளேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நீங்களும் எல்லாரும் மறக்காமப்பா எல்லாம் ஜோதியை நம்ம வீட்டுக்கு அழைங்கப்பா. அந்த சொம்பில் தண்ணி தீர்த்தம் வச்சு தெளிச்சிக்கிட்டு இருந்தேன் பாருங்கப்பா, அதையும் நம்ம தீபாராதனை தட்டியும் எடுத்துகிட்டு வந்து அங்கே வெளியிலேருந்து வரும்போதே நம்ம வீட்டில் தெளிச்சிக்கிட்டே வரணும். எடுத்துகிட்டு வந்து ரூமு, பூஜை ரூமு, நம்ம அடுப்பாங்கிற எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டு தீபாராதனையே காட்டணும்டா. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.